தமிழக மக்களே எல்லாருக்கும் வணக்கங்க. உடனுக்குடன் வானிலை பற்றி தெரிந்து கொள்ள நம்முடைய யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் யாருமே சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஸோ மறக்காமல் தயவு செய்து ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. இன்றைக்கான தேதி வந்து பார்த்தீங்கன்னா மே மாதம் 9/5/2025 ஆகிறது. அனைவரும் இந்த அறிக்கையை ஸ்கிப் பண்ணாமல் இறுதி வரைக்கும் கேளுங்க. உங்கள் மாவட்டம் முழுவதும் வரும் நாடுகளில் அதிகமான ஒரு மழை பொழிவு இருக்குது. ஸ்கிப் பண்ணாமல் இறுதி வரைக்கும் கேளுங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த வருஷம் தென்மேற்கு பருவமழை அதுவும் மே மாதம் 20ஆம் தேதிக்குள்ளே தொடங்கி இருக்கிறது. எல்லா இடங்களிலும் தென்மேற்கு பருவமழை தொடக்கத்தில் அதிகமான ஒரு மழை இருக்கிறது. ஸ்கிப் பண்ணாமல் முழுமைக்கும் கேளுங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் லைக் பண்ண பார்க்குறீங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிட்டு பாருங்கள், மறந்துடாதீங்க. ஸோ இப்போ நம்ம தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா அதிகமான ஒரு வெயில் வந்து அடிச்சுக்கிட்டு இருக்கு. எல்லா இடங்களிலும் ஒரு அதிகமான ஒரு வெயில் தான். வட மாவட்டம், டெல்டா மாவட்டம், தென் மாவட்டம், மேற்கு மாவட்டம் எல்லா இடங்களிலும் தற்பொழுது ஒரு கடுமையான ஒரு வெயிலாக அடிச்சுக்கிட்டு இருக்கு. கவலைப்படாதீங்க, மழை வந்துக்கிட்டு இருக்கு. இன்றைய மழை வாய்ப்புகள் பொறுத்த வரைக்கும் சில இடங்கள் எதிர்பாருங்க. என்ன சார் சில இடங்களில் மட்டும் மழை பெய்யும் சொல்கிறீங்க, ஏன்னா பரவலாக மழை பெய்யாதுன்னு கேட்பீங்க. நிச்சயமாங்க, அதாவது பரவலான மழை பெய்யணும்னா மொத்தம் 2 காரணிகள் தேவைப்படுகிறது. முதல் காரணம் என்னன்னா, முதல் அமைப்பு அதிகமான ஒரு நீராவி காற்று வருவது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அதிகமான ஒரு நீராவி காற்று வரவில்லை. குறைந்த அளவு நீராவி காற்று மட்டுமே நம்ம தமிழகம் நோக்கி இப்போ அரபிக்கடல் காற்று மட்டுமே வந்து கொண்டிருக்கிறது. அந்த நீராவி காற்று அதிகமான ஒரு நீராவி காற்று என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா, சில நாட்களுக்கு முன்னாடி கூட அதிகமான ஒரு நீராவி காற்று வந்து ஆந்திராவிலிருந்து ஒரு மழை கொடுத்துருக்கு. வட மாவட்டம், டெல்டா மாவட்டம் ஏகப்பட்ட இடங்களில் மழை கொடுத்துருக்கு. அது மட்டும் இல்லாமல் மழை பெய்யும் போது கோயம்புத்தூரில் அதிகமான ஒரு சூறாவளி காற்று அதிகமான ஒரு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் சென்னை, தாம்பரம், செங்கல்பட்டு, திருவண்ணாமலைக்கு கிழக்கே அதிகமான ஒரு மழை பெய்து ஏகப்பட்ட இடங்களில் மரங்கள் வேரோடு சாய்ந்துட்டு இருக்கின்றன. இன்னும் அந்த பாதிப்புகள் மீளாமல் இருக்குது. நிச்சயமாக இந்த அதிகமான ஒரு நீராவி காற்று வரும் நாட்கள்லாம் வரும். இப்போதைக்கு குறைந்த ஒரு நீராவி காற்றுமே வரும். ஏன் சொல்கிறேன்னா, இப்போ வந்து ஒரு தடுப்பணை, அதாவது நம்ம தமிழகத்தில் இந்த எப்படி நம்ம ஒரு வாய்க்கால ஒரு அதிகமான ஒரு தண்ணி போயிட்டுருங்க. ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன். இப்போ அதிகமான ஒரு தண்ணி அப்படியே போயிட்டே இருக்கும். ஃபோர்ஸாக என்ன ஆகுனா, அப்படி ஒரு அதிகமான ஒரு தண்ணி அப்படியே போயிட்டே இருக்கும் வச்சுக்கோங்களேன். அப்போ திடீரென்று என்ன ஆகுனா, ஒரு தடுப்பணை, அதாவது ஒரு தடுப்பணையாக இந்த அதிகமான ஒரு தண்ணீர் போயிட்டு இருக்கும்போது ஒரு திடீர்னு ஸ்டாப் பண்ணுறோம். ஸ்டாப் பண்ணும்போது என்ன ஆகும், அந்த தடுப்பணையில் இருந்து ஒரு குறைந்தளவு மட்டுமே தண்ணீர் வரும். இப்போ அதே போல் தாங்க, இப்போ அந்த தடுப்பணை அப்படிங்கிறது நிலநடுக்கோட்டுக்கு தெற்கே அந்த நீராவி காற்றை இப்போ ஒரு குறைந்தழுத்த பகுதி தடுத்துக்கிட்டு இருக்கு. அந்த குறைந்தழுத்த பகுதி என்ன பண்ணுதுன்னா, நம்ம தமிழகம் இந்தியா நோக்கி வரக்கூடிய அந்த நீராவி காற்று ஒரு தடுக்கப்பட்டு அது வந்து ஒரு குறைந்த அளவில் ஒரு நீராவி காற்று மட்டுமே நம்ம தமிழகம் நோக்கி அனுப்பிக்கிட்டு இருக்கு. ஸோ இதனால் இன்றைக்கி வந்து ஒரு குறைந்த பரப்பில் மட்டும் இடிமலை காணப்படுங்க. இருந்தாலும் மழை கண்டிப்பாக இருக்குது. இன்றைக்கி வந்து சில இடங்களாக கண்டிப்பாக மழை பெய்து விடும். ஆனால் மழை இல்லாமல் இருக்காதுங்க. வறண்ட வானிலை காணப்படாது. இன்றைக்கி நம்ம தமிழகத்தில் மதியம் அதிகமான வெப்பநிலை உயர்வு காரணமாக நேற்று எப்படி சில இடங்களில் மழை பதிவானதோ இன்றைக்கும் சில இடங்களில் கண்டிப்பாக மழை பதிவாகும். வரக்கூடிய மணி நேரங்களை எதிர்பார்க்கலாம். கோவில்பட்டி, சாத்தூர், ராஜபாளையம், மதுரை, அதே போல் ராமநாதபுரம் மாவட்டம், திருநெல்வேலி, தூத்துக்குடி, நாகர்கோவில் தென் மாவட்டங்கள் பொறுத்தவரை நீங்கள் வந்து சில இடங்களில் மழை எதிர்பாருங்க. கடலோரம் மழை உருவாகும். மதுரை, திண்டுக்கல், மணப்பாறை, வேடசந்தூர், தேனி மாவட்டம் தென் மாவட்டங்கள் நீங்கள் வந்து சில இடங்களில் கண்டிப்பாக மழை பெய்யும். நேற்று வந்து மழை இல்லாமல் இருந்தது. இன்றைக்கி வந்து சில இடங்களாவது கண்டிப்பாக மழை பெய்துவிடும். எனவே தென் மாவட்ட மக்கள் கவனமாக இருங்க. மழை பெய்யும் போது அதிகமான ஒரு இடி மின்னல் மற்றும் சூறாவளி காற்று அதிகமாக ஏற்படலாம், கவனமாக இருங்க. அதே போல் கோயம்புத்தூருக்கு வடக்கு பதிலாக மழை உருவாகும். திருப்பூர், ஈரோடு சில இடங்களில் மழை எதிர்பாருங்க. அந்த கர்நாடக எல்லையோரத்தில் மழை உருவாகி மழை கொடுக்கலாம். கிருஷ்ணகிரி, தருமபுரி, தென்கனிக்கோட்டை, ஒசூர் மற்றும் குப்பம், ஜோலார்பேட்டை, அரூர், சேலம், சின்ன சேலம், அதே போல் ஆத்தூர் சில இடங்களில் கர்நாடக எல்லையோர மாவட்டங்களிலும் மற்றும் இந்த மேற்கு உள் மாவட்டங்களிலும் சில இடங்களில் மழை பதிவாகும். கிருஷ்ணகிரி, தருமபுரிக்கெல்லாம் சில இடங்களில் மழை பதிவாகும் வாய்ப்பு இருக்குது. ஜோலார்பேட்டை, ஆம்பூர், குடியாத்தம், வேலூர், ஆரணி, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு வட மாவட்டங்கள் பார்த்திங்கன்னா சில இடங்களில் மழை இருக்கிறது. அதே போல் திண்டிவனம், புதுச்சேரி, கடலோரத்தில் கூட மழை நேற்று வந்து கடலோரத்தில் புதுச்சேரியில் மழை பதிவாச்சு. இன்றைக்கும் புதுச்சேரி, கடலூர், செய்யாறு, செங்கல்பட்டுலாம் மழை உருவாகி மழை கொடுக்கலாம். அதே போல் உளுந்தூர்பேட்டை, நெய்வேலி, திட்டக்குடி, அரியலூர், பெரம்பலூர் மற்றும் புதுக்கோட்டை, திருச்சி, தஞ்சாவூர், முசிறி மற்றும் மணப்பாறையில் சில இடங்களில் மதியம் முதல் மழை உருவாகி மழை கொடுக்கலாம் வாய்ப்பு இருக்குது. கும்பகோணம் மற்றும் இந்த சீர்காழி, அதே போல் இந்த மயிலாடுதுறை, தரங்கம்பாடி, சிதம்பரம், பரங்கிப்பேட்டை, கடலூர், பன்ருட்டி மற்றும்
பாலனூர், விக்கிரவாண்டி, மயிலம், அதே போல் திண்டிவனம், மரக்காணம், செய்யாறு இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சில இடங்களில் மதியம் முதல் மழை தீவிரமாக காணப்படலாம், வாய்ப்பு இருக்குது. சில இடங்களில் மழை கண்டிப்பாக இருக்குது. மன்னார்குடி, நீடாமங்கலம் மற்றும் டெல்டா மாவட்டம், கும்பகோணம், மயிலாடுதுறை, திருச்சி, தஞ்சாவூர், புதுக்கோட்டைக்கெல்லாம் சில இடங்களில் மழை பதிவாக வாய்ப்பு இருக்குது. நேற்று வந்து சில இடங்களில் மழை பதிவாச்சு, இன்றைக்கும் சில இடங்களில் மழை பதிவாகும். தெற்கு டெல்டா கூட மழை இருக்குது. தெற்கு டெல்டாவில் அந்த காற்று கொஞ்சம் குறைவாக நுழையும் போது தெற்கு டெல்டா கூட மழை பதிவாகலாம் வாய்ப்பு இருக்குது. கோடைக்கரை, நாகப்பட்டினம், காரைக்கால் சில இடங்களில் மழை பதிவாகும். அதே போல் நெய்வேலி, உளுந்தூர்பேட்டை, ஆத்தூர், சின்னசேலம் பெரும்பாலும் மேற்கு உள்மாவட்டங்களில் சில இடங்களில் மழை பதிவாகும். நாமக்கல், கரூருக்கு மேற்கே வாய்ப்பு குறைவு தான். கரூர் மாவட்டம் வாய்ப்பு இருக்குது. முசிறி, கரூர் கிழக்கே கனமழை பதிவாகும் சில இடங்களில். இன்றைக்கி வந்து கரூர், இந்த திண்டுக்கல்லுக்கு வடக்கே கரூர், நாமக்கல், ராசிபுரம், சேலம் இடப்பட்ட பதில் கனமழை பதிவாகும் வாய்ப்பு இருக்குது. திருப்பூரும் இந்த காற்று திருப்பூருக்கு கிழக்கே வாய்ப்பு இருக்குது. ஆனால் திருப்பூருக்கு தெற்குப்புறம், அதாவது கோயம்புத்தூருக்கும் பொள்ளாச்சிக்கும் இடப்பட்ட பாலக்காடு கணவாயில் மழை வருவதில் கொஞ்சம் வாய்ப்பு குறைவாக தான் இருக்குது. ஏன்னா அது வந்து இப்போ குறைந்த அளவில் நீராவி காற்று வருவதனால இந்த பாலக்காடு கணவாய் பகுதிகளுக்கும் நுழையக்கூடிய காற்று வந்து ஒரு குறைந்த அளவில் மழை கொடுப்பதற்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் இது வந்து பாலக்காடு கணவாயில் அதிகமான ஒரு நீராவி காற்று நுழைந்தால் அது திருப்பூருக்கும் ஈரோடுக்கும் மலைமேகம் உருவாகி அந்த மலைமேகம் மிகப்பெரிய ஒரு மேகமாக மாறி அது அப்படியே பிக்கப் ஆகி அப்படியே பாலக்காடு கணவாய் நோக்கி நகரும். ஆனால் இப்போ வரைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த நீராவி காற்று குறைந்த அளவில் இருக்குது. இதனால் சில இடங்களில் மட்டும் மழை இருக்கலாம். இந்த காற்று பகுதிகளுக்கு சில இடங்களில் மழைக்கான வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? நிச்சயமாக வரக்கூடிய நாட்களில் எல்லா இடங்களுக்கும் மழை இருக்கின்றன. தீவிரமான மழை வாய்ப்புகள் நீராவி காற்று அதிகமாக எப்போ வரும்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி நாளைக்கெல்லாம் வராது. நாளை மறுநாள் முதல் நீராவி காற்று அதிகமான ஒரு வருகை தந்து மே மாதம் ஒரு 10ஆம் தேதிக்கு மேலே பார்த்தீங்கன்னா படிப்படியாக அதிகமான ஒரு நீராவி காற்று வந்து வட தமிழகம் மற்றும் டெல்டா மாவட்டம், தென் மாவட்டம், மேற்கு மாவட்டம் எல்லா இடங்களுக்கும் அதிகமான ஒரு மழை கொடுக்க போகுதுங்க. அது மட்டும் இல்லாமல் அதே நேரத்தில் தென்மேற்கு பருவமழையும் கேரளா தொடங்க போகுது. கேரளாவில் தென்மேற்கு பருவமழையும் நம்ம தமிழகத்தில் தென்மேற்கு பருவமழையுடன் இணைந்த ஒரு மழையாக இடிமலையாக பதிவாகும். சரிங்களா? சென்னைக்கெல்லாம் மிக கனமழை இருக்குது. சென்னை, வட தமிழகம் உள்பகுதிகளுக்கெல்லாம் பரவலாக மழை இருக்குது இந்த 10ஆம் தேதிக்கு மேலே. அதே போல் கிருஷ்ணகிரி, தருமபுரி, கர்நாடக எல்லையோர் மாவட்டம் இல்லாமல் அதிகமான ஒரு மழை, அந்த தென்மேற்கு பருவக்காற்று அதிகமான ஒரு நீராவி காற்று குவிக்கப்பட்டு அதிகமான ஒரு மேகத்திரள்கள், அதிகமான ஒரு மேகமூட்டம், அதிகமான ஒரு மேகங்கள் உருவாகி கரமேகம் உருவாகி அதேபடி அதிகமான ஒரு மழை கொடுக்கறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இந்த கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், ஈரோடு, திருப்பூர், கோயம்புத்தூர், அதே போல் கரூர், வடமேற்கு மாவட்டம், வட உள் மாவட்டம் இல்லாமல் அதிகமான ஒரு மழை இருக்குது. டெல்டா மாவட்டம் முழுவதும் மற்றும் தென் மாவட்டம் முழுவதும் வரக்கூடிய மே மாதம் 10ஆம் தேதிக்கு மேலே நம்ம எதிர்பார்க்கலாம் அதிகமான ஒரு மழை இருக்குது. சரிங்களா? கவலைப்படாதீங்க, மழை வந்து கொண்டிருக்கிறது, எல்லாம் கவனமாக இருங்க. இன்றைக்கு வந்து சில இடங்களில் மழை பதிவாகும், நாளைக்கும் சில இடங்களில் மழை பதிவாகலாம். நாளை மறுநாள் முதல் அதிகமான ஒரு தீவிரமாக மழை பதிவாக எல்லா இடங்களுக்கும் மழை கொடுக்கும். குறிப்பாக மே மாதம் 10ஆம் தேதிக்கு மேலே எல்லா இடங்களுக்கும் மழை பதிவாக போகுது, கவனமாக இருங்க. தென்மேற்கு பருவ மழையுடன் இணைந்த நம்ம தமிழகத்தில் ஒரு இடிமலையாக பதிவாகும். சரிங்களா? அடுத்தது அதுக்கு தொடர்ந்து பாருங்கள். மறக்காமல் நம்ம யூடியூப் சேனல் பசிக்கும். நன்றி, வணக்கம்.